டேய் சொல்லலாம். வண்டி ரெடி ஆயிடுச்சடா? ரெடி ஆயிடுச்சு பாரு. நான் பலபலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ? 5300 ரூபாண்ணா. 5300? இதில் 2000 இருக்குது. இது 3000 அடுத்த மாசம் வாங்கி வரு. அடுத்த மாசமா? நோ, பூரா காசு கொடுத்து எடுத்து போய் இல்லைன்னா இங்கே விட்டு போன வண்டிய. நான் யாருன்னு தெரியுமாடா? தெரியாதுண்ணா. தெரியாதா? எங்க அம்மா சத்தியமா அவர் யாருன்னு தெரியாதுண்ணா. அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் காசு கொடுத்துட்டு போயிருக்கண்ணா. நீங்க நீ எறவாட வண்டி அவன் என்ன புடுங்கறானோ புடிங்கிட்டோம். ஏடா ஏடா இருக்கும் இல்லண்ணா. டேய் என்னடா பண்ணி வச்ச வண்டி நகர் கூட மாட்டுது பக்கம் கூட. நீ ஃபர்ஸ்ட் அந்த 3300 ரூபாய் பாக்கி கூட்டினா அப்பதான் வண்டி பக்கம் நகருங்க. 3300 ரூபாய் பேக்கியா? ஏதோ இந்த மாதிரி சங்கம் கட்டிட்டு கொடுத்துடலாம்னா உங்களோட வாதனையா பேசுறா. தாடா அந்த வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போறாப்பா. ஓ கொஞ்சம் போனா அப்படிக்கா. இப்ப போகும் பாரு, நான் பர்ரோ வண்டி எடுத்துட்டு போனா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. போறா பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தா 3 பிள்ளை பெத்தவ மாதிரியா இருக்கு. சிக்குன்னு இருக்கிறாமா. என்னதே அவ புருஷன் வாங்கி கொடுக்குறாரோ தெரியல. கட்டுக்கலையாம இருக்கா. 3 பிள்ளை பெத்தவ. அவளோட ஒரு பிள்ளை கம்மியாதான் பெற்றிருக்கேன். வருத்தமா இதே இருக்கிற இடமே தெரியல. இங்க வயிறை தவிர வேற ஒண்ணும் தெரியல. நீங்களும் இருக்கிய வருங்க. நான் என்ன ஒண்ணு அவ புருஷன் என்ன வாங்கி கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா நான் அவளை மாதிரி சிக்குன்னு இருப்பேல. நான் போய் கேட்டு தருவா. நீங்க அப்படி ஒண்ணு கேட்க வேண்டாம், உட்காருங்க. நல்லா அலையிறீங்க. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? நேற்று வரைக்கும் 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு 2 பேத்துக்கும்? அவளுக்கு எனக்கு என்ன வாக்கியா வரப்பு சண்டையா? இல்ல நீங்கதான் அவளை வலை வீசிக்கிட்டு திரியுறீங்களா? இல்ல அவதே அங்க இன்னும் உங்களுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு திரியிறாளா? நான் சண்டை போடுறது அதானே. அவ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. என்னாச்சு? அவ்வளவு மோசமா இருக்காளே. என்னாச்சுன்னு சொல்லு. நேத்து பைப்புக்கு போயிருந்தேன் தண்ணி பிடிக்க. இங்கதான் டேங்க் இருக்கு, அப்புறம் பைப்புக்கு போனேன். அவ நடவடிக்கையே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் குடத்தை எடுத்துக்கிட்டு அவளோட தண்ணிக்கு போயிட்டேன். சிடி வேலை பார்க்க போயிருக்கேன். போனா தானே தெரியுது. போனனால தானே எத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா எனக்கு தெரியுமா? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு அவளோட கொஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியதே காலத்துக்கு. பைப்புக்கு போயிருந்தேன். சுரேஷ் அவளும் பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிறாங்க. சுரேஷுமா? சுரேஷுமான்னு ஏன் இவ்வளவு சலுப்பாகுறிய? நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, தெருவுல அவன் ஒருத்தந்தே நல்லவனா இருக்கேன். அதுவும் இல்லாம ஆயி போச்சு. அப்ப நீங்க கெட்டவனா? என்ன தவிர சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓ அப்படி தெளிவா சொல்லுங்க, கேளுங்க. பைப்புக்கு போயிருக்கேன். சுரேஷ் இங்க இருந்துகிட்டு இப்படிங்கிறது அவ அப்படிங்கறது எப்பா எனக்கு பொறுக்கல. நானும் 10 வட்டம் நடந்துட்டேன் இங்கிட்டு அங்கிட்டும். ஒரு வட்டம் என்னை பார்த்து என்ன அப்படின்னு கேட்கணுமே. 10 வட்டம் எதுக்கு நடந்த? நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். தண்ணி பிடிக்க 10 குடம் தண்ணி ஊத்துற அளவுக்கு நம்ம வீட்டுல தொட்டி இருக்கா? தொட்டி இல்லேன்னு தெரிஞ்சதே கொண்டாந்து கீழே ஊத்திட்டு போனேன். அப்பதானே அங்க நடக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னை அதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்கிற? கேளியா சுரேஷ் 10 வட்டம் நடந்திருக்கேல. சரி ஒரு வட்டமாவது என்னை பார்த்து என்னங்க என்ன தண்ணிக்கு வந்தியலான்னு ஏதாவது ஒண்ணு கேட்கணுமே. என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? அப்ப கவலை உன்னைய பத்தி ஒண்ணும் கேட்கலன்னு அவளை பார்த்தது இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது. சரி நான் தெரியாமத்தான் கேக்குறேன். அவன் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்க. அப்படி இருந்து எதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்க அப்படி அழையிறாங்க. இப்ப உன் வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. நீ அவங்க பிரச்சனை நோண்டி பார்க்க போனியா? அந்த மாதிரிதான் என்னைய குறை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சொன்னா ஆமா அப்படின்லாம் பேசுறது கிடையாது. என்னைய பட்டப்படுத்தி என்னை கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே உங்க வேலை. வேலை கிளம்பலையா? நீங்க கிளம்புங்க, கிளம்பி போக முத. எனக்கு தெரிஞ்சுக்க என்ன வேணாம். உங்கள்ட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு. கொடுத்து வச்சேன். ஐயோ என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு சொன்னா கேக்குறது இல்லை. என்னைய குத்தம் கண்டுபிடிச்சு நான் சொன்னா குறைன்ட்டாரு அதுக்குள்ள. இன்னைக்கு மட்டும் அந்த ஆள் குடிச்சிட்டு வரட்டும், இருக்கு கச்சேரி. எதுக்கு இவ்வளவு லேட்டு?
கார் ஓட்டுவியா நீ? அதெல்லாம் நான் சூப்பரா ஓட்டுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கத்துக்கினேன் தெரியுமா? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? இதெல்லாம் என்னென்ன நான் கரெக்டா சொல்லுவேன். சொல்லிட்டா? இது வந்து ஆக்சிலேட்டரு, சென்டர்ல இருக்கிறது பிரேக்கு, இந்தாண்ட லாஸ்ட்ல இருக்கிறது கிளட்ச், ஸ்டியரிங், இது கியரு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரி சரி சரி, அப்ப வண்டி எடு. என்ன தேடுற? இல்ல, கார்ல 6 கியர் இருக்கும்ல? ஆமா. ஒண்ணுதான் இருக்கு, மீதி 5 எங்க? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான் தானா வந்து சிக்கிக்கிருவோம். ஏய், எங்க போறா? இல்ல, நீ மட்டும் ஓட்ட.